ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்னத்திற்கு இது ஒரு சிறப்பு பதிவு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கிற குருவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றாங்க. இது கொஞ்சம் எச்சரிக்கை பதிவு தான் உங்களை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிற பதிவுகள் எல்லாமே லக்னத்துக்கு தான். திரும்ப திரும்ப நீங்கள் ராசியா லக்னமான்ற கேள்வி எழுப்ப வேண்டாம். ரெண்டாவது, ராசி பலன் என்பது நிலையானது அல்ல. அது இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றங்கள் வர வேண்டும். அதுக்காகத்தான் அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. நான் ராசி பலன் வேறு, லக்ன பலன் வேறுன்னு மென்ஷன் பண்ணால் இப்போ ராசி பலன்னு ஒன்று இருக்குங்கிறத நானே அங்கீகாரம் பண்ணதாக ஆயிடும். அந்த ராசி பலன் இது வரைக்கும் வந்துட்டோம், பேசி பேசி வந்துட்டோம், இனிமேல் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடக லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு இப்போ ஜூன் 14ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு வர்றார். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வர்றார். அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஜூன் 14 முதல் ஆகஸ்ட் 12 வரைக்கும் திருவாதிரையில் இருக்கார். அதுக்கப்புறம் புனர்பூசத்துக்கு வர்றார். இப்போ குரு ராகு நட்சத்திரத்துக்கு 12ல் வரக்கூடிய அதே வேளையில் நமக்கு 8ஆம் இடத்துல கும்பராசியில் ராகு பூரட்டாதின்ற குரு நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ குரு நட்சத்திரத்தில் ராகு, ராகு நட்சத்திரத்தில் குரு, இதுக்கு பேர் சார பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அது சுப விளைவான தொடர்பு. அந்த பாவங்களுக்குத்தான ஒழிய நமக்கு அது கெட்ட பாவங்கள். அதனால் இந்த 8, 12 அதிகமாக செய்யும், ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யும்னு எடுத்துக்கணும். 8ஆம் இடம் என்ன செய்யும்? 8ஆம் இடம் என்பது லக்னம் என்கின்ற நம்மளுடைய உயிர் சக்தி, உயிராற்றல், சிந்தனை ஆற்றல், செயல்திறன் ஆற்றல், இதுக்கெல்லாம் எதிர்மாறான விளைவை விளைவிக்கக்கூடியது, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடியது, தடைகளை ஏற்படுத்தக்கூடியது, தோல்விகளை, அவமானங்களையும், இழப்புகளையும், கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாவம்தான் 8ஆம் பாவம். சரி, அந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருந்ததாலேயே அந்த பாவத்தையே ஃபுல்லாக செயல்படுத்திடாது. அதே மாதிரி தான் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது செலவுகள், இடம் விட்டு இடம் போகிறது, மறைந்து வாழுதல், வெளிநாட்டு வாழ்க்கை, ரகசிய செயல் திட்டங்கள், மூலதனம், இத்தனையும் வச்சிருக்கு. அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த இதில் 2 கெட்ட பாவத்தில் இருக்கிறதுனாலேயே அந்த 8, 12 மட்டும்தான் செய்யணும்னு நம்ம எடுத்துக்கூடாது. காரணம் என்னென்னா, இந்த கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி என்ன பாவ தொடர்புகள் இருக்காரோ அந்த பாவ பலன்களை தான் 8, 12 மூலம் நமக்கு கொடுக்குறார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 8ஆம் பாவத்தில் இருக்கிற ராகு 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத பணவரவும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை கூட செய்வதற்கு உதவி புரிகிறார்னு எடுத்துக்கணும். அப்போ இவ்வளவு விஷயம் அதில் நட்சத்திர ரீதியாக நடைபெறுது. இப்போ ராகு குரு நட்சத்திரத்தில் போகிறதுனால உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிக்கும்போது உங்களுக்கு குரு யார், ராகு யார், இந்த ரெண்டையும் பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த பாவங்களில் குரு ராகுனுடைய கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா எதிர்பாராத நன்மைகள் தான் ஏற்படும். இதில் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அது எப்படி ஏற்படும் அப்படின்னா திடீர்னு ஏற்படும், ஒரு திடீர் திருப்பமாக அமையும். இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்க, திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டது, திடீர்னு குழந்தை உற்பத்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் திடீர்னு பணவரவு வந்தது, அதிர்ஷ்டம் வந்தது, திடீர்னு எனக்கு ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைச்சது, அல்லது என்னுடைய இடமாற்றம் திடீரென்று ஏற்பட்டது, இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு டக்குன்னு அமைஞ்சிருச்சு, 2வது தொழில் ஒன்று டக்குன்னு எனக்கு செட் ஆச்சு. இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த 8, 12 தொடர்பில் நல்ல பாவ தொடர்புகள் அமைவது தான். சரி, இப்போ
அகம் சார்ந்தது சொல்லியாச்சு. இப்போ புறம் சார்ந்து எடுக்கும்போது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த தொடர்பில் இந்த 2 கிரகங்களும் உங்கள் ஜனன ஜாதகப்படி கணிச்சு பார்க்கும்போது இருந்ததுன்னா, திடீரென்று வரக்கூடிய பணவரவு, வேலை, ப்ரொமோஷன், நமக்கு உத்தியோகத்தில் பலம், தொழில், சொந்த தொழிலில் மென்மேலும் பெரிய வளர்ச்சி, இதையெல்லாம் அனுபவிக்கலாம் 8, 12 அப்படின்னு இருக்கும்போது. ஆனால் 8, 12 அப்படின்ற பாவத்தை இந்த 2 கிரகங்களை ஏதாவது ஒன்று வச்சுருந்தா கூட உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்கள் பிறந்த நேரத்தில் கணிச்சு பார்க்கணும் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில். இந்த ராகுவோ குருவோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு எச்சரிக்கை பதிவு. ஏனென்றால் அவர் நமக்கு 8ஆம் இடம் என்கின்ற கஷ்ட நஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரியாக வந்த பின்னால் இந்த 2 பேரும் 8, 12லேயே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த நட்சத்திர பரிவர்த்தனை என்பது அதீதமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது, ஸ்ட்ராங்காக செய்யக்கூடியது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் புது முயற்சிகள் எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜூன் 14லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது, ஒரு மூலதனம் போடணும்னு சொல்கிறாங்க, அது போட்டால் இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், சந்தர்ப்பம் வரும். நம்ம பணத்தில் ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஒரு பொருளை இழக்கிறோம், நம்ம ஒரு உறவை இழக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஆசை காட்டி தான் மோசம் பண்ணும். அதில் தான் இந்த ராகு கெட்டிக்காருங்க. அப்போ இந்த குருவும் ராகு மாதிரி மாறுறாரு. அப்போ இந்த 2 கிரகங்களில் யாராவது ஒருத்தர் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை தவிர்த்துருங்க. ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். வாகனத்தில் கவனமாக இருங்க. அதே போல் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பொருள் கொடுக்கறதெல்லாம் பண்ணாதீங்க. உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க. ஈகோவை வச்சு பேச 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 சண்டை பெருசாகிடும். கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கும்போது கடன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துவோம். ஹெல்த் இஷ்யூஸில் கவனமாக இருங்க. ஹெல்த்தை பார்க்கும்போது ஒரு பிரச்சனைக்கு போய் 3 பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டை கட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் பண்ணும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு ஆயுள் பாவத்துக்கும் உண்டான விஷயம். அவங்களுக்கும் இந்த மாதிரி சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து எடுத்துக்கணும். இது எல்லாருக்குமே திசை வச்சு தான் நடக்கும். அதனால் யாருக்கெல்லாம் கடகலக்னக்காரர்களுக்கு ராகு திசை குரு திசை நடக்கிறவங்க மட்டும் இந்த பதிவு எடுத்துக்கோங்க, மற்றவங்க எடுக்க வேண்டாம். புத்தி அந்தரம் சூட்சுமம் இதுலேயும் சின்ன சின்ன இம்பேக்டை கொடுக்கும். இப்போ புத்தி அந்தரம் அப்படிங்கிறதே இப்போ 3-4 மாதம் போயிடும். புத்தியெல்லாம் 2 வருஷத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் கெட்ட பாவங்கள் உள்ள பரிவர்த்தனை தான் என்றாலும் அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல பாவ தொடர்பு பெற்றிருந்தால் நன்மையை வழங்கும். 8, 12 பாவ தொடர்பு பெற்று இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை பதிவை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.